நம்ம சம்பாதிக்கிறதே எப்படி இருக்கணுமா, எந்த லெவலில் இருக்கணுமா? நான் சாப்பிட்டு எனக்கு மீறணும், எனக்கு தேவைக்கு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும், அதிலிருந்து குறைச்சல் உள்ளவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். நிறைய பேர் பாருங்கள், அவங்க சொந்த தாய் தகப்பன்னு கூட செய்யக்கூட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. யோசித்து கூட பார்க்குறதுல இல்லாத நியாயம் பேசுவாங்க. எனக்கு ஒன்று வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம், நான் கிறிஸ்தவனாக நான் செத்தா மோட்சம் போகணும். அட பெற்றோரை வச்சு பாதுகாரி, அதுக்கு நான் எங்கே போகிறது? அதுக்கு தான் பிரசங்க கவனின்றேன். வயசான பெற்றோர் உன்னை நம்பி இருக்கிறாங்களே, அவருக்கு நல்ல ரூம் கொடுத்து, அவங்களுக்கு நர்ஸை வச்சு பார்த்து, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுத்து, அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக வாழ்கிற, அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க. அவங்கள போக சொல்லுங்க. என்ன பரிசுத்தவான்? ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது நல்லதா கெட்டதா? அதனால தான் தேவைக்கும் அதிகமாக சம்பாதிக்கணும். எதுக்கு? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க. ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சின்ன உதவி கூட நம்மளால் செய்ய முடியல, அப்புறம் நம்ம வேலைக்கு டெய்லி போய் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, எனக்கு போதுமான அளவுக்கு அதை விடுங்க. அது ஒரு சம்பாத்தியமே கிடையாது. வேலை செய்கிறவனே எதுக்கு வேலை செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக. ரெவல்யூஷனைஸ் ஆகிடும், வாழ்க்கையே வித்தியாசமானதாகிடும் கொடுக்கறதுக்குனே. அப்போ வேலை செய்யும்போது அப்படி விசுவாசித்து பாருங்கள், சம்பளம் ஏறிடும். அந்த மாதிரி விசுவாசித்து பாருங்கள், வருமானம் பெருகும். இந்த மாதிரி நம்பி இப்படி எதிர்பார்த்து பாருங்கள், இதுதான் உங்களுடைய தலை மேலே வைக்கப்பட்ட கடமை என்பதை எண்ணி பாருங்கள், நல்லா சம்பாதிப்பீங்க. நிறைய பேர் ஏன் நல்லா சம்பாதிக்கிறது இல்லைன்னா, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், நான் கொட்டிக்கணும், எவனுக்கும் நயா பைசா ஈயக்கூடாது, கண்டிப்பாக சம்பளம் ஏறாது. இருக்கீங்களா? மோர் தென் இனஃப் லெவல். குறைச்சல் உள்ளவனுக்கு உதவி செய்கிறதுன்றது ஒரு லெவல். நம்ம தாய் தகப்பனுக்கு உதவி செய்கிறோம், நம்ம உற்றார் உறவினருக்கு உதவி செய்கிறோம், அல்லது குறைச்சல் உள்ள யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேவையின் நேரத்தில் நம்ம உதவி செய்கிறோம். அது ஓகே, அந்த நிலையில் இருக்கணும். அந்த நிலையில் இல்லைன்னா வருத்தப்படணும் அதை பற்றி. ஐயோ, ஒரு சின்ன உதவி கேட்குறாங்க, அதை கூட நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் கிறிஸ்தவனுக்கு. ஆண்டவரே என்னை நல்லா ஆசீர்வதியும், என்கிட்ட வர்றவங்களுக்காக நான் உதவி செய்யக்கூடியவனா என்னை மாற்றும் அப்படின்னு நிச்சயமாக கேட்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? ஆல்ரைட்.